வணக்கம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரோல் ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த வாரம்லாம் சும்மா டைம் பாஸ்க்கோசரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த ப்ரீமியம் வந்து அப்படியே சுருங்கி வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இன்னைக்கு நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் -90 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் 16 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கிறாங்க. ரைட், 16 பாயிண்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் இதை வந்து நார்மலாக வந்து எக்ஸ்பைரிக்கு அந்த அந்த 1 hour முன்னாடி வர சமாச்சாரம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -1, ரைட், நான் எக்ஸிஸ்டன்ஸ். நேற்றே நான் சொன்னேன்ல, மோர் ஆஃப் டைம் பாஸ்க்கோசரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து இந்த ஹெச்என்ஐஸ் இருக்கிறாங்க ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த எஃப்ஐஐஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மெயின் ஆட்டம் வந்து ஒரு சீனியர்ஸ் வந்து விளையாடுவாங்க. விளாண்டுட்டு இந்த டைம் பாஸ்க்கோசரம் அந்த சின்ன சின்ன அக்கௌண்ட்லாம் இருக்கும், அதை வந்து தூக்கி ஒரு ஜூனியர்ஸ்ட்டை கொடுத்து இந்தாப்பா நீ பண்ணிக்கிடான்னு. அப்போ அவங்க தான் வந்து இந்த ஒலட்டாலிட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர்றது சமாச்சாரம். மெயின் அக்கௌண்ட் தனியாக இருக்கும் அண்ட் இது மாதிரி டைம் பாஸ் அக்கௌண்ட் வந்து தனியாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த கார் ஓட்ட கற்றுக்கும் போதும் நீங்கள் வந்து புது கார் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஒரு டப்பா கார் ஒன்று வச்சுருப்பீங்க, ரைட். அது வந்து எதுக்குன்னா உங்கள் பையனோ இல்லை பேரனோ வந்து கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு எங்கே வேணால் இடிச்சுக்கிட்டா பார்த்துக்கலாண்டான்னுவாங்க. ஸோ அது மாதிரி கணக்கில் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால் தான் ஹை வாலட்டாலிட்டி இருக்கு. மோஸ்டா ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரேடர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த மந்த் கான்ட்ராக்டை பார்த்துட்டு இந்த மந்த் கான்ட்ராக்ட்ல வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்ல வந்து பயங்கரமான பாசிட்டிவ் சைட்ல இப்போதைக்கு இருக்கு. ஒன்று, இன்னைக்கெல்லாம் வந்து மிட் கேப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் வந்து ₹1.30, ₹1.45 இருந்த ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் ₹200 போய் டச் ஆச்சு. ஸோ இதை பற்றி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்துலேயுமே வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இது நடக்குமா? நடக்கும். இது வந்து எப்படின்னு சொன்னா, இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குவாங்க தெரியுமா, ரைட். அந்த லாட்ரி டிக்கெட்ல எனக்கு 1 கோடி வந்துருச்சு, 1 கோடி வந்துச்சுன்னு ஊர் பூரா தண்டரை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 1 கோடி வரதுக்கு முன்னாடி 4 கோடிக்கு சீட்டு வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த இது சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு 1 கோடி வந்துருச்சுன்றது பெருசா பேசுவாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேருக்கு மனசுல போய் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு ரீசனால் தான் நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியாத, ஆப்ஷனோட அந்த மிக்சிங் விஷயம் தெரியாத அவங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க கேஷ் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஒரு அமௌண்ட் நல்ல அமௌண்ட்டா வைங்க. கையில வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25 lakh rupees இருந்தா ஒழிய நீங்க வந்து ஆப்ஷன் சைட்ல போகாதீங்க. மினிமம் வந்து 10 lakhs இருக்கணும். இருந்தா தான் நீங்க வந்து ஆப்ஷன் சைட்ல போறது வந்து அட்வைசபிளா இருக்கும். அப்பயும் வந்து என்ன பண்ணுவோம், 2 lakhs வந்து ஆப்ஷன் போட்டு மீதி 8 lakhs வந்து கேஷ் மார்க்கெட்ல வைக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும்ன்றது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு ரீசனால் தான் எங்களோட ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஆப்ஷன் சைட்ல, ஃபியூச்சர் சைட்ல உண்டு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 years-ஆ வந்து அந்த ஏரியாவில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். பட் பேசுறது வந்து மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்விங் ட்ரேடுக்கு தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்க மிக்ஸ் பண்றீங்கன்னு. அந்த ஒரு ரீசனால் தான் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மார்க்கெட் அப்டேட்ஸ் மட்டும் தனியா போட்டுடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல வந்து தனியா போட்டுக்கலாம், அண்ட் ஸ்விங் ட்ரேட் வந்து தனியா போட்டுக்கலான்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். நியூஸ் வந்து இன்னொன்று, நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு நியூஸ் வேணான்னு நினைக்கிறாங்க. பட் நியூஸ் இருக்கிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கு தெரியாது. டிபிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், இன்னைக்கு அதானி குரூப் எல்லாமே மேலே போனதுக்கு காரணம் வந்து நியூஸ். இந்த நியூஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல லீக் ஆகி இருந்துச்சு. அதானி குரூப் வந்து ஊபர் குரூப்போட டைப் போட போறாங்க. நினைச்சு பாருங்களேன், அதானி குரூப்புக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வரேன்றாங்க. கடைசியா நம்ம வந்து இவனும் எலக்ட்ரிக் காரான்றது கேட்கும்போது அவன் கிளீனா சொன்னான், நான் வந்து வெளியில விற்கிறதுக்கு இல்லை, மெயினா வந்து ஊபருக்கு நான் வந்து சப்ளை பண்ணுவேன் அண்ட் எங்க ஓன் இன்டர்னல் யூஸ்க்கு. இட் குட் பி இ பஸ், இட் குட் பி பேசஞ்சர் வெஹிக்கிள், அதாவது நம்ம கார் மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து எங்க ஓன் யூஸுக்கு வந்து போறோம், அவ்வளோ வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்றது. தலைவருக்கு என்ன வேணும், ரொம்ப சிம்பிளா அவரோட ஆப்பை வந்து பெருசா ஹிட் ஆகணும், அதான் ஐடியா. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க நியூஸ்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். எப்பயுமே அந்த நியூஸ் சில டேட்டாஸ் வந்து மைண்ட்ல வந்து எப்பயுமே வந்து இருக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். எனக்கு வந்து இந்த குதிரைக்கு இது கட்டின மாதிரி நீங்க வந்து வெறும் ஆப்ஷன் ப்ரைசிங்ன்றது பண்றது
அவாய்ட் பண்ணீங்க. காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போதும் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? வேட்டை வேணும்னு தான் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு மானு தான் வேணும்னு நினச்சிட்டு போனால் கிடைக்காது. இந்த ஒரு ரீசனால் தான் பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து தவறு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு வரலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ் இன்னைக்கு வந்து நிஃப்டி -90 அண்ட் பேங்க் நிஃப்டி -267. இன்ட்ராடே ஸ்விங் வந்து பெருசாக இருந்துச்சு. 400 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்விங் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 442 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். நல்ல ஒரு ஸ்விங் அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் -130 140 வரைக்கும் போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரிகவரி ஆச்சு. இது வந்து எல்லாமே வந்து மார்க்கெட் ஒலட்டாலிட்டியை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,200 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால், இன்ஃபேக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட். 22,500 தான் ஹையஸ்ட் கால் இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 22,200 லெவலில் வந்து ஹையஸ்ட் கால் இருக்கு. கீ சைடில் வந்து அந்த 22,100 22,000 அந்த ஜோனில் தான் வந்து மேஜர் சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஆல்கம் லேப் அது வந்து இன்னைக்கு பெருசாக கீழே விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு? ரைட், எல்லாருமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸு ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்குப்பா, நாங்களே வந்து பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறோம். எப்படியா இருந்தாலும் டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம விடுறோம், நீ வந்து தப்பிக்கவே முடியாது. பழைய காலம் மாதிரி மூடி மறைச்சிடலான்ற காலம்லாம் போயிடுச்சு. ரைட், யூ ஆர் ஆல் டூயிங் இட் ஆன் எ டிஜிட்டல் ஏஜ். எங்கே போனாலும் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு. நீங்கள் வந்து ஏதாச்சும் வாங்குறீங்க விற்கிறீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் சைன் இது இருக்குது, உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ தப்பிக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த லெவலில் இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். நிறைய கம்பெனிஸ் இது மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, பட் ஆஃப்டர் தட் எதுவுமே வரல. அது உளுந்தது தான் அப்படியே நிற்கிது. ஹிண்டல்கோ ஏன் கீழே விழுந்துச்சுன்றது தெரியாது, ஆனால் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. அந்த லெவல்லே வந்து அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. எப்பயாச்சும் வந்து மேலே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்னைக்கு வந்து லாங் பில்டப்ல வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, கிளென்மார்க், சன் டிவி இவங்களாம் வந்து இருக்கிறாங்க. ஷார்ட் கவரிங்ல வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ், யூபிஎல், அப்போலோ டயர்ஸ், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இருக்கு. ஷார்ட் பில்டப்ல வந்து பிஇஎல், ஆல்கம், ஏற்கனவே நான் சொன்ன பேஜ் இண்டஸ்ட்ரி, டிசிஎஸ். அண்ட் லாங் அன்வைண்டிங் ப்ராஃபிட் புக்கிங்ல வந்து இந்தியா ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறமா அத்துல், இவங்கெல்லாம் வந்து லாங் பில்டப்ல லாங் அன்வைண்டிங்ல வந்து ஓடிட்டு இருக்கு. அது ப்ராஃபிட் புக்கிங் ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட்ல ஒன்றும் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்த 2-3 நாள் டைம் பாஸாக தான் இருக்கும். நம்ம தலைவர் இருக்கிறார்ல முகேஷ் அம்பானி, அவரோட பையன், சின்ன பையனுக்கான ப்ரீ வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர், அதுக்கே வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பேசிக்கலி ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்றது நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஜாம்நகரில் பெரிய லெவலில் வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இட்ஸ் ஆல் மணி பவர். ரைட், ஊபர் தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியாவை வந்து இன்எவிட்டபிள், நான் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தை, தவிர்க்க முடியாத ஒரு நாடு, இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நாடு. இன்ஃபேக்ட் 1 இயர்க்கு முன்னாடி நினைக்கிறேன், 1 இயர் ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்தியன் பிரதமர் யூஎஸ்ல போனப்போ சொன்னார், பா சான்ஸ் இப்போதான், நீ இன்வெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா வா, பின்னாடி வருத்தப்படுவன்றது சொன்னார். நிதின், நம்மளோட ஜீரோதாவோட ஓனர், அவரும் இதே வார்த்தை தான் சொன்னார். நான் அடிக்கடி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் சொல்லிட்டு இருக்கேன். தோ யூடியூப்ல, எஸ்பெஷலி தமிழ் யூடியூப்ல நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ரைட், எனக்கு வந்து மோடியை பிடிக்காது, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்றது வேற, வியாபாரம்ன்றது வேற. வியாபாரத்தில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது என்ன ரியலாக இருக்கோ நீ ஏற்றுக்கிட்டனா நீ ப்ராஃபிட் பண்ண போகிற, இல்லைன்னு சொன்னால் ப்ராஃபிட் பண்ண போகிறது கிடையாது. ப்ராஃபிட்டில் 2 விதமான ப்ராஃபிட் இருக்குது. ஏமாற்றி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. ரைட், இன்னொன்று வந்து ஜென்யூன் ப்ராஃபிட். ஜென்யூனாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அவுட்புட் இருக்குது, ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. அந்த இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிச்சயமாக க்ரோத் இருக்க தான் செய்யும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பர்ஸ்ட். ரைட், ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம தெளிவாக வந்து சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இஷ்டம் இருந்தால் எடுங்க, இல்லை நான் வந்து கொள்கைன்றது நீங்கள் போனீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. ரைட், நியாயமாக சம்பாதிக்க முடியாது. என்ன நேர்களே,
இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.